ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆகா கல்யாணத்துல வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனாமிகா வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம பிரபாவ வந்து நம்ம விஜய்ட்ட வந்து காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுல வந்து அவங்க செய்யற சமையல்ல எல்லாமே உப்பு போட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரியா பண்றாங்க. இது வந்து ஒரு கட்டத்துல வந்து தெரிய வருது நம்ம விஜய்க்கு. அவரு என்ன பண்றாருன்னா, அனாமிகாவ கூப்பிட்டு இந்த சேமியாவுல வந்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சேமியாவுல உப்பு போட்டதே வந்து அனாமிகா தான். அது தெரியாம இருக்கு அப்படின்னோனே அவங்க சாப்பிடுறாங்க. பிரபாவும் விஜயும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அனாமிகா வந்து நிறைய வந்து உள் சேட்டை பண்றாங்க அப்படின்றத. அத வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த மாதிரி அவங்க சாப்பிட சொல்லவும் வேற வழி இல்லாம அந்த உப்பு போட்ட சேமியாவை வந்து நம்ம அனாமிகா சாப்பிடுறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்றாரு, இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத இந்த வேலையெல்லாம்? என்னைய பழி வாங்குறியா இல்ல நீ பிரபாவ பழி வாங்குறியா? உண்மையை சொல்லு. நீயா இருந்தாவே இந்த பிரச்சனை கிடையாது. ஏன் இப்படி மாறி மாறி நடிச்சு எல்லாரும் ஏமாத்துற அப்படின்ற மாதிரி சத்தம் போறாரு. அதோட வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சிருது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து சித்ரா தேவி என்ன பண்றாங்கன்னா, எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து மையம் கௌதமுக்கு வந்து நல்ல பொண்ணா பணக்கார பொண்ணா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை ரெடி பண்ணிடுறாங்க. அவங்களும் ஒரு பணக்கார வீட்டுல வந்து வந்துடுறாங்க. பொண்ணு வந்து மாப்பிள்ளை தேடிட்டு வந்து அங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து இந்தியா முழுசும் வந்து நல்லா பிராஞ்சி நிறைய வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சவொடனே ரொம்ப சந்தோஷமாயி போகுது உங்களுக்கு. எப்படியாச்சும் இந்த இடத்த பேசி முடிக்கணும் அப்படின்றக்காண்டி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, கௌதம் வந்து ரொம்ப நல்ல பையன். ஆனா கல்யாணம் பண்ணவன் தான் இந்த பையலை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுனான். இப்போ வந்து அவ டைவர்ஸ் கேட்டு வெளியில போயிருக்கா. கூடிய சீக்கிரத்துல வந்து டைவர்ஸ் வந்து கிடைச்சிடும். கிடைச்சதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து நீங்க வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்போ வந்து பொண்ணு வீட்டுக்காரவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்க வந்து பேசி முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் பேசுறாங்க. பேசி முடிச்சதுக்கு முன்னாடி என்ன வந்து சொல்றாங்கன்னா, எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம தட்டை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நம்ம சூர்யா வந்து தடுத்து விட்டுறாரு. தடுத்து விட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு எப்படா நீ கல்யாணம் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இல்லையா அந்த பொண்ணு தான் டைவர்ஸ் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்களே, நீங்க என்ன மாத்தி சொல்றீங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவன் மேல வந்து அவ உயிரையே வச்சிருக்கான். ஆனா இவன் விரட்டி விட்டால தான் அவன் இந்த மாதிரி பைத்தியமாயி போனான் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஐஸ்வர்யா வந்து காட்டுறது சூர்யா. அப்போதான் எல்லாருக்கும் நேரடியா தெரியுது இவங்க ஏமாத்தி இந்த மாதிரி பொண்ணு கேட்கறாங்க அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க அக்கா வந்து ஆரம்பத்துல கௌதம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்ல. ஆனா முழுக்க முழுக்க வந்து பணக்கார பொண்ணு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்ல. நாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டார்ச்சர் ஓவரா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் கடந்து எங்க அக்கா ரொம்ப மனவேதனைப்பட்டுட்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவர் பண்ணுன லவ் எல்லாமே போய் இவரும் பல பெண்கள் கூட பேச பழக இப்படிமா தான் இருந்தாரு. அது எங்க அக்கா கண்டிக்கிற பார்த்து எங்க அக்காவை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டாரு. இந்த வீட்டுல இருக்கிற சொத்தை எல்லாமே எழுதி இவங்க பேர்ல வாங்கிக்கிட்டாங்க. இவங்க வந்து ஒரு பணக்கார பைத்தியம். எப்பயுமே காசு பணம் மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லும்போது பெண் வீட்டுக்காரவங்க எல்லாருமே கோவப்பட்டு வெளியில கிளம்புறாங்க. எங்களுக்கு எந்த சம்மந்தம் வேணாம் அப்படின்னு சொல்லி. அப்ப சித்ரா தேவி வந்து இல்லங்க அப்படியெல்லாம் இல்ல, இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது பொய் அவங்க சொல்லல, அவங்க கண்ணுலயே உண்மை தெரியுது, நீங்க தான் நாடகம் மாறீங்க. இப்பேற்பட்ட இடத்துல என் பொண்ணு நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி வராங்க. அப்ப பொண்ணோட கை வந்து கௌதம் முடிச்சு இழுக்கும் போது பல்லாயிரம் கணத்துல அரைஞ்சிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமானவன் கூட நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கு முன்னாடி சித்ரா தேவி எங்க கூட பிரச்சனை ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை உள்ள தள்ள போறோம் அப்படின்னு சொல்லும்போது தாராளமா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீங்க வந்து தட்டை மாத்துறது எல்லாமே நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம், நாங்க போய் ஆளா கம்ப்ளைண்ட் பண்றோம். இந்த மாதிரி எங்க அக்கா வாழ்க்கையை கெடுத்துட்டு டைவர்ஸ் கூட கொடுக்காம அவ மனநல பாதிக்கப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருக்க டைம்ல இவர் ரெண்டாம் கல்யாணம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றான். யார் உள்ள போறாங்க அப்படிங்கிறத நீங்க உங்க வக்கீல்கிட்ட எடுத்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சாக்காயி சித்ராதேவி தவிச்சு போய் நிக்கிறாங்க. அனாமிகா வந்து நம்ம புறாபாட்டா சவால் விடுறாங்க. எத்தனை தடவை வந்து நீ ஏதாச்சும் இது பண்ணாலும் ஜெயிக்கிறது வந்து கடைசியில நான் தான். ஏன்னா என் மேல வந்து விஜய் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த நம்பிக்கையவே நான் உடைச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரபா பேசுறாங்க. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவளா இருந்து விஜய் உண்மையா நேசிக்கிறவளா இருந்ததுனா நான் இந்த விஷயத்துல கூட தலையிட்டு இருக்க மாட்டேன். உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு நானே ஒதுங்கி போயிருப்பேன். ஆனா வந்து நீ அப்படி இல்ல, முழுக்க முழுக்க நீ நடிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிற. அப்பாவி விஜய வந்து உன் கைக்குள்ள போடணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நான் வந்து அவனோட மனசை மாத்தி நான் என் வீட்டுக்கு கூட்டு போய் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க விஜயோட அம்மா கேட்டுறாங்க. அதை வந்து பிரபா வந்து அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பாருங்க மாமி, உங்க முன்னாடியே வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. நல்லா நீங்க இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது எந்த அம்மா வந்து தான் மகனை புரிஞ்சிருப்பாங்க. ஆனா பாரு எவ்வளவு மாஸ்டர் பிளான் அனமிக்க போறா, இதை கூட நீங்க புரிஞ்சுக்கிற மாட்டீங்க. அவளோட உண்மையான கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது நாம வந்து விஜயோட அம்மா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்றது உண்மைதான் பிரபா அப்படின்ற மாதிரி. இப்படி இந்த பிரச்சனை வந்து இந்த பக்கம் ஒவ்வொரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுல மெயினா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வரோட ஆக்டிங் வந்து இன்னும் சூப்பரா அழகா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க உண்மையில வந்து மனநலம் பாதிக்கப்படல, ஆனா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. வீட்டுல இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா வந்து இது நம்ம கௌதம் வந்து திருத்தணும், இல்ல கௌதம்கிட்ட இருந்து இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம தீர்க்கணும் அப்படின்னா வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து கௌதம் வீட்டுல போய் இருக்காங்க.
இத கொண்டு கௌதம் வந்து நான் மாற்றம் அடையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. 2வது வந்து சூர்யாவுக்கு வந்து மேன்மேலும் எந்த கெடுதியும் பண்ணாலும், அத நம்ம தெரிஞ்சு அத நம்ம அக்கா மூலியமா வந்து அத நம்ம சரி பண்ணிக்கிற முடியும் அப்படின்றத வந்து ஐஸ்வர்யா உறுதியா இருக்கிறாங்க. இதுக்கு மகாவுக்கு வந்து அவங்க சப்போர்ட்டா நம்ம இருந்தாவே போதும். நம்ம குடும்பத்த நம்ம மேலோடி கொண்டு வந்துரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில, ஐஸ்வர்யா வந்து கௌதம் வீட்ல போய் ரொம்ப டார்ச்சர் பண்றதுக்கு போறாங்க. அங்க கௌதமுடைய ஆட்டிட்யூட் எல்லாமே முழுசா வந்து என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம அத வந்து மூவ் பண்ணுவோம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப அருமையான பிளான் போட்டு போயிருக்காங்க. ஆனா இதுல வந்து மெயினா சித்ரா தேவியும், நம்ம கௌதம் கண்டிப்பா வந்து இதுல ஓட ஓட விரட்டணும் அப்படின்ற முடிவுல வந்து ஐஸ்வர்யா முழுமையா இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையான விஷயம். இங்க பார்த்தீங்கன்னா, மகா வந்து தன் குடும்பத்தினுடைய வளர்ச்சியில முன்னெடுத்து கொண்டு போறதுக்கான பிளான வந்து அவங்க மாஸ்டர் பிளான் போட்டு, நம்மளுடைய சூர்யாவுக்கு பக்கபலமா இருக்காங்க. அதுல வந்து எவ்வித மாற்றமும் கிடையாது. அவரோட வந்து திறமைக்கும், அவரோட முயற்சிக்கும் கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நல்ல பெரிய லெவலுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய வந்து எப்படியாச்சும் டோட்டலா நம்ம கைவசம் கொண்டு வந்துரணும் அப்படின்ற பிளான்ல வந்து அனாமிகா வந்து ரொம்ப ஓவர் பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து நடிச்சு வந்து விஜய ஏமாத்திரணும் அப்படிங்கிறதுல வந்து அனாமிகா முன்னோடியா இருந்தாலும், நம்ம பிரபா வந்து அந்த விஷயத்த இனி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பத்துல வந்து முழுமையா வந்து விஜய் நம்மள விரும்பல அப்படித்தான் நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாமே வந்து அனாமிகாவோட மாஸ்டர் பிளான் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு முன்னாடி, இனி நம்ம இப்படி சும்மா இருந்தோம்னா தப்பா போயிரும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து, அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இனிமேல் வந்து எந்த காரணத்த கொண்டும் நம்ம வந்து விஜய விட்டுக் குடுக்கக் கூடாது. நம்ம வந்து ஒரு மனைவியா இருந்தாலும் பரவால்ல, இல்ல ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ஆனா விஜய்க்கு வந்து உண்மை நல்லா தெரியிற வரைக்கும் நம்ம அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம பிரபா வந்து முன்னின்று நிக்கிறாங்க. அநாமிகாவினுடைய உண்மையான விஷயத்த பூரா நம்ம வெளிய கொண்டு வந்துட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்காவே வந்து விஜய் வந்து அநாமிகாவ வந்து விட்டு விலகிருவாப்ல. அதுக்கப்புறம் நம்ம மேல அவனுக்கு உண்மையான ஒரு லவ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம கூட சேர்ந்து வாழ்வான் அப்படின்ற நம்பிக்கையில வந்து பிரபா முழுக்க முழுக்க இருக்காங்க. இதே மாரி இருக்கும்போது, நம்ம வந்து சித்ரா தேவி வந்து இன்னும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து நம்ம ஒழிச்சு கட்டணுமே நம்ம ஐஸ்வர்யாவ. அதுக்கான பிளான் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த வீட்டுக்குள்ள வந்து ஐஸ்வர்யா இருக்கிற வரைக்கும் நம்மனால வந்து எந்த காரியமும் செய்ய முடியாது. நம்மளையும் அவ நிம்மதியா இருக்க விட மாட்டா. அப்படின்றது வந்து நம்ம சித்ரா தேவிக்கு முழுமையா தெரிய வருது. எப்படியாச்சும் வந்து அவள வந்து இப்ப இவங்க எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, ஐஸ்வர்யா மட்டும் தானே இருப்பா. அவள நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டி செய்யணும் அப்படின்ற பிளான்ல அவங்க இருக்காங்க. ஆனா ஐஸ்வர்யாவுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்காண்டி இவங்க இப்பயே ஆரம்பத்திலே சொல்லிர்றாங்க. ஐஸ்வர்யாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து முழுக்க முழுக்க எங்க சித்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்றாரு. இத வச்சே நான் வந்து சித்திய வந்து நானு வந்து ஜெயிலுக்குள்ள தள்ளிருவேன். ஏன்னா ஐஸ்வர்யாவுக்கு ஒரு சின்ன திரும்பு கூட மேல பற்றக்கூடாது அப்படிங்கிறத வந்து இங்கேயே அவர் ஒரு எச்சரிக்கை மணியா சொல்றாரு. அப்ப சித்ரா தேவி யோசிக்கிறாங்க. என்னடா நம்ம செய்ய முடியும்? ஐஸ்வர்யாவ வந்து நம்ம தொட்டோம்னா, இவங்க நம்மள உள்ள தள்ளி விட்டுருவாங்களே அப்டின்னோன ஒரு பெரிய பயம் வந்துருது. ஏன்னா கௌதம கூட ஏமாத்திரலாம். ஆனா சித்ரா தேவிய ஏமாத்த முடியாது அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சூர்யா வந்து இந்த மாரி ஒரு பிளான சொல்லியிருக்காரு. அதனால கொஞ்சம் ஐஸ்வர்யா அடக்கி வாசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம சித்ரா தேவி அடக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்து விறுவிறுப்பா நல்லா அருமையா சூப்பரா போயிட்டுருக்கு ஆகா கல்யாணம். இந்த நாளத்த விரும்பி பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து